மக்களவைத் தேர்தலில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அதிமுக தேமுதிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் பாமக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. கூட்டணி உறுதியாகும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் திடீரென பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக வெளியேறிவிட்டது. இதனையடுத்து எஞ்சியிருக்கும் தேமுதிகவுடன் அதிமுக தேர்தல் தொகுதி பங்கீடு குழு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க அதிமுக ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, மக்களவைத் தேர்தலில் தேமுதிக தொண்டர்களின் விருப்பப்படியே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் 2011 தேர்தல் வெற்றி இத்தேர்தலில் தொடரும் என்றும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார். 2011 ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஏற்கனவே கொடுத்த 520 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதா என வினவினார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என வாக்குறுதி அளித்த திமுக 3 ஆண்டுகள் ஆகியும் என்ன செய்தது என்று வினா தொடுத்தார். திமுகவைச் சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என வினவிய பழனிசாமி, திமுக வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த நல்லதும் நடக்காது எனவும் விமர்சித்தார். நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல, 520 அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு ஏமாத்தி கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. எவ்வளவு நாள் ஆச்சு? 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 38 நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து இதை ரத்து செஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தானே தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனால தான் நாங்கள் சொல்றோம், அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் SDPI மாநில தலைவர் நெல்லை முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மக்களுக்கு பயன் தரும் நல்ல திட்டங்களை செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை SDPI கட்சி அஇஅதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் SDPI கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது என்கிற செய்தியை இப்பொழுது நான் பதிவு செய்து கொள்கிறேன். அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2024 பொறுத்தவரை நாடும் நமதே 40ம் நமதே என்பது போல 40 தொகுதிகளிலும் அஇஅதிமுக SDPI கட்சியுடைய கூட்டணி பெருவாரியான வெற்றியை நிச்சயமாக 40 பெறும்.